எபிசோட் 255. மைதிலியின் பேச்சை கேட்டு அங்கிருந்த அட்டோரியனின் படை வீரர்கள் அனைவரும் மதுரா அகாடமி வீரர்களை கொன்று கொண்டிருந்தார்கள். அந்த வலையில் அசோகன், அதுல்யா மற்றும் மணிகண்டன் சிக்கினார்கள். அப்போது சரியான நேரத்தில் ஆதன் வந்து அங்கிருந்த சைகன் வம்சத்து வீரனான சந்தோஷை அடித்து பறக்க விட்டதை பார்த்து மைதிலிக்கு மிகவும் அதிர்ச்சியாக இருந்தது. சந்தோஷால் அங்கிருக்கும் எக்ஸ்பர்ட்களின் தலைமை தாங்க முடியாத காரணத்தால் மைதிலி முன்வந்து அந்த எக்ஸ்பர்ட்களுக்கு உத்தரவிட்டு ஆதனை கொல்ல சொல்லலாம் என்று முடிவுக்கு வந்தாள். அசோகன், அதுல்யா மற்றும் மணிகண்டன் மூவரையும் ஆதன் ஓரமாக ஒரு இடத்தில் அமர வைத்துவிட்டு சண்டைக்கு தயாராக நின்று கொண்டிருந்தான். ஆதன் வெளியே 3வது எக்ஸ்பர்ட் லெவல் சக்தியில் இருந்த அபிலாஷை ஒரே அடியில் அடித்து பறக்க விட்டதை பார்த்த அசோகனுக்கும் அதுல்யாவிற்கும் அதேபோல் இவர்களையும் ஆதன் சமாளித்து விடுவான் என்ற நம்பிக்கை இருந்தது. ஆதனுக்கு எதிரில் இருந்த ஒரு எக்ஸ்பர்ட் வீரன் மைதிலியை பார்த்து, "இவன்தானே இளவரசி அபிலாஷை அடிச்சு பறக்க விட்டதே?" என்று கேட்டான். அதை கேட்ட மைதிலி, "ஆமா, இவன் பேர் ஆதன். இவன் இந்த இடத்துல என்ன தைரியத்துல வந்தான்னு எனக்கு தெரியாது. ஆனா இவன் இங்கிருந்து உயிரோட போக கூடாது" என்று கண்களில் கோபம் பொங்க கூறினாள். அப்போது அதை கேட்ட அந்த எக்ஸ்பர்ட் மற்ற எக்ஸ்பர்ட்களை பார்த்து, "இவன் தான் ஆதன். இவனை எல்லாரும் சுத்தி வளைச்சு நில்லுங்க. இன்னைக்கு இவனை கொல்லாம விடக்கூடாது" என்று கூறினான். அதை கேட்டதும் அங்கிருந்த அனைத்து வீரர்களும் ஆதனை சுற்றி வளைத்து நின்றார்கள். அவர்கள் வம்சத்து அபிலாஷை ஆதன் ஒரே அடியில் அடித்து வீழ்த்தியதை கண்ணெதிரை பார்த்தும் இங்கிருந்த வீரர்கள் பயப்படாமல் வந்து ஆதனை கொல்ல சுற்றி நிற்கிறார்கள் என்றால் அதற்கு ஒரே காரணம், அங்கு மைதிலி நின்று கொண்டிருக்கிறாள். அவளது பேச்சை மீற முடியாமல் தான் அவர்கள் ஆதனை சுற்றி நிற்கிறார்கள். அப்போது அதை பார்த்த மைதிலி முகத்தில் சிறு வஞ்சகமான புன்னகை வந்தது. அட்டோரியன் ஆதனை கொல்ல வேண்டும் என்று வெறியோடு இருக்கும் போது இவள் மட்டும் ஆதன் மீது மாற்று கருத்தா வைத்திருக்க போகிறாள். அதன் பிறகு மைதிலி அவளுக்கு அருகில் இருந்த எக்ஸ்பர்ட்டை பார்த்து ஆதனை தாக்க உத்தரவிடுமாறு கையில் சைகை செய்தாள். அதை பார்த்த எக்ஸ்பர்ட், "அட்டாக் பண்ணுங்க" என்று கத்தினான். ஆதனுக்கு இடது பக்கம் இருந்து ஒரு அட்டாக் வந்தது. அது ஒரு லைட் சக்தி போல்தான் இருந்தது. ஆனால் அது ஆதனை தாக்க அருகில் வர வர அந்த லைட் சக்தி புலியாக மாறி ஆதனை விழுங்க வேக வேகமாக சென்றது. அதை பார்த்த ஆதன் சிறு புன்னகை செய்துவிட்டு கண்களை மூடி நின்றான். அப்போது அவனது உடம்பில் இருந்து மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு ஆற்றல் சக்தி வெளியே வந்தது. அப்போது ஆதனின் கைக்கு அந்த மதுரா பாதாள அறையில் கிடைத்த சுத்தியல் வந்தது. அதை ஆதன் ஒரு சுழற்றி அந்த சக்தியால் அடித்தான். அப்போது அந்த சக்தியை தாக்கிய நபரின் மீது மீண்டும் சென்று அந்த புலி லைட் சக்தி பட்டு அவனை அந்த இடத்திலேயே விழுங்கிக் கொன்றது. அதை பார்த்து அங்கிருந்த அனைவரும் பேரதிர்ச்சி அடைந்தார்கள். மைதிலிக்கு அங்கு நடப்பதை நம்பவே முடியவில்லை. ஏனென்றால் அந்த சுத்தியல் மற்றவர்களுக்கு சாதாரணமான சக்தி போலதான் இருந்தது. ஆனால் ஆதனுக்குத்தான் தெரியும் அந்த சுத்தியல் முழுக்க ஆற்றல் சக்திகளை கொண்டுள்ளது. அந்த அட்டாக் முடிந்ததும் ஆதன் அந்த சுத்தியலை மறைத்து வைத்து விட்டான். அப்போது அவனுக்கு எதிரில் இருந்த 2 எக்ஸ்பர்ட்கள் 2 அட்டாக் செய்தார்கள். அந்த இருவரில் ஒருவன் 2வது எக்ஸ்பர்ட் லெவல் சக்தியில் இருப்பவனாகும், மற்றொருவன் 3வது எக்ஸ்பர்ட் லெவல் சக்தியில் இருப்பவனாகும். அவர்களது சக்தி மிகவும் சக்தி வாய்ந்த ஒன்றாகும். அப்போது ஆதன் மீண்டும் கண்களை மூடி நின்றான். அப்போது அவன் கையில் கோடாலி வந்தது. அந்த கோடாலியின் சக்தி ஆற்றலை வைத்து அந்த 2 சக்திகளையும் ஆதன் துவம்சம் செய்துவிட்டு அந்த கோடாலியை அந்த இருவரையும் நோக்கி எறிந்தான். அந்த கோடாலி காற்றை விட வேகமாக சென்று அந்த 2 வீரர்களின் தலையையும் வெட்டி எறிந்துவிட்டு மீண்டும் வந்து ஆதனின் கைக்கு வந்தது. இது அனைத்தும் கண்ணிமைக்கும் நேரத்தில் நடந்ததுதான் அங்கிருந்த அனைவருக்கும் ஆச்சரியமே. ஆதனின் ஒரே அட்டாக் சக்தியால் 3 வீரர்கள் கண்ணிமைக்கும் நேரத்தில் இறந்து விழுந்து கிடந்ததை பார்த்த அங்கிருந்த மற்ற வீரர்கள் பயந்து கொண்டிருந்தார்கள். அப்போது மைதிலிக்கு அருகில் இருந்த எக்ஸ்பர்ட்டின் முகம் பதட்டமடைய ஆரம்பித்தது. அவன் மைதிலியை பார்த்து, "இளவரசி, நம்ம 3 வீரர்கள் கண்ணிமைக்கிற நேரத்துல இறந்துட்டாங்க. இன்னும் இவன் கூட சண்டை போட்டுதான் ஆகணுமா?" என்று கேட்டான். அப்போது மைதிலி வேகமாக திரும்பி அந்த எக்ஸ்பர்ட்டை பார்த்து முறைத்து விட்டு அதன் பிறகு அவள் ஆதனை பார்த்தாள். அவளுக்கும் ஆதனுக்குமான இடைவெளி தூரம் அதிகரித்து சென்று கொண்டே இருப்பதையும் அவன் சக்தியை இவள் ஒவ்வொரு முறை பார்க்கும் போதும் அவன் வலிமையாகிக் கொண்டே செல்வதையும் பார்த்து வியந்து போனாள். அப்போது ஆதன் தனது குரங்கு குத்து சக்தியை வைத்து அங்கு ஆதனுடன் வாளில் சண்டை போட வந்த வீரர்களுடன் சண்டை போட்டுக் கொண்டிருந்தான். அப்போது ஆதன் ஓங்கி அடித்தான். அந்த மூவரில் ஒருவன் வாள் 2ஆக உடைந்தது. அப்போது ஆதன் அந்த வீரனை அடித்து கீழே விழுக வைத்தான். இப்போது 2 வீரர்களுடன் ஒன்றாக சண்டை போட்டு அந்த 2 வாளையும் உடைத்துவிட்டு அந்த இருவரையும் 2 கை வைத்து நெஞ்சில் குத்தினான். அப்போது அந்த 2 வீரர்களும் 200 அடிக்கு மேலே பறந்து சென்று விழுந்தார்கள். அப்போது முதலில் அடிபட்டு கிடந்த வீரனை ஆதன் தலையை பிடித்து தூக்கி அவனது முகத்தில் குத்தினான். அந்த வீரன் அங்கேயே விழுந்து இறந்து போனான். அதை பார்த்து அங்கிருந்த 2-3 வீரர்களும் திக்கென்றானது. ஆதன் திரும்பி அங்கு நின்று கொண்டிருந்த வீரர்களை பார்த்தான். அந்த வீரர்களுக்கு பயத்தில் வேர்த்து ஊற்றியது. அவர்களது கைகால்கள் எல்லாம் நடுங்கிக் கொண்டிருப்பதை ஆதனால் உணர முடிந்தது. அவன் அவர்களை பார்த்து சிறு புன்னகை மட்டும் செய்தான்.
இங்கு ஆதன் சண்டை போடுவதை வெளியே இருந்த மக்கள் அந்த மாயாஜால திரையில் பார்த்து கொண்டுதான் இருந்தார்கள். அது மட்டுமின்றி ஆதன் சண்டை போடும் இடத்திலும் சிலர் நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்போது மைதிலிக்கு அருகில் இருந்த வீரன், ஆதன் ரொம்ப சக்தி வாய்ந்தவனா இருக்கான் இளவரசி, இதுக்கு மேல நம்ம இங்க இருக்கிறது சரியா வராது, வாங்க நம்ம இங்க இருந்து போயிடலாம் என்று கூறினான். அதை கேட்ட மைதிலி அப்படியே திரும்பி ஆதனை பார்த்தாள். ஏனென்றால் பல வருடத்திற்கு முன்பு ஆதனை விட அவள்தான் மிகவும் சக்தி வாய்ந்தவள் என்று தலைக்கணத்தோடு ஆதனை தரக்குறைவாக நடத்தி கொண்டிருந்தாள். ஆனால் இப்போது ஆதனிடம் என்னென்ன சக்தி இருக்கிறது என்று அவனை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. அவனது சக்தி ஆற்றலையும் அந்த சக்தியின் வலிமையையும் பார்க்க வேண்டுமென்றால் அவனுடன் சண்டை போட்டால் மட்டுமே தெரிய வரும். இப்போது மைதிலி ஆதனுடன் சண்டை போட்டாள் என்றால் நிச்சயமாக அவள் ஆதனிடம் படுதோல்வி அடைந்து இந்த போட்டியிலிருந்து வெளியேற்றப்படுவாள் என்று அவளுக்கே நன்றாக தெரியும். அதனால் அவள் இப்போதைக்கு இந்த எக்ஸ்போர்ட் பேச்சை கேட்டு அந்த இடத்திலிருந்து செல்வதுதான் சரியாக இருக்கும் என்று முடிவுக்கு வந்தாள் மைதிலி. மைதிலி மற்றும் சில வீரர்கள் அங்கிருந்து கிளம்புவதை பார்த்த ஆதன், அட என்னங்கப்பா போறீங்க, நான் சண்டை போடலாம் நின்றுட்டு இருக்கேன், நீங்க என்ன பாதியில விட்டுட்டு போறீங்க, கொஞ்சம் கூட நல்லா இல்லப்பா என்று கிண்டலாக கூறினான். அதை கேட்டு மைதிலிக்கு கோபம் வந்தது. இருப்பினும் அவள் ஏதும் பேசவில்லை. அப்போது ஆதன் தனது குரங்கு குத்து சக்தியை வைத்து பூமியில் ஒரு குத்து குத்தினான். அப்போது அந்த இடத்தில் 10 இடி ஒன்று சேர்ந்து விழுந்தது போல இருந்தது. அந்த இடமே நடுங்க ஆரம்பித்தது. மைதிலியும் அவளது வீரர்களும் நடுக்கம் கண்டனர். அப்போது அவர்கள் திரும்பி ஆதனை பார்க்க திரும்பினார்கள். ஆதன் தனது பட்டாம்பூச்சி படிக்கட்டுகள் சக்தியை பயன்படுத்தி வேகமாக வந்து அவர்களுக்கு முன்னால் நின்றான். அதை பார்த்த மைதிலி மற்றும் வீரர்கள் பயந்து விட்டார்கள். ஏனென்றால் இதற்கு முன்பு ஆதன் நின்று கொண்டிருந்ததற்கும் இவர்களுக்கும் சுமார் 100 அடி தூரம் இருக்கும். இப்போது அந்த வீரன் மைதிலிக்கு முன்னால் வந்த ஆதனை பார்த்து, இப்போதைக்கு நீ இங்க வந்து நிக்கிற, நாங்க தான் இங்க இருந்து கிளம்புறோம்ல என்று பதட்டத்துடன் கேட்டான். அதுதானே பிரச்சனையே, நீங்க வருவீங்க, என் அக்கா அண்ணன் அடிப்பீங்க, ஏன்டா அடிச்சீங்கன்னு கேட்க வந்தா என்ன கொல்றதுக்கு ஆள் அனுப்புவீங்க, அப்புறம் நான் 4 பேரை கொன்னதும் பயந்துட்டு ஓடிடுவீங்க இல்லையா என்று கோபமாக கேட்டான் ஆதன். ஆதன் கோபத்தை அருகில் பார்த்த அந்த வீரனுக்கு உடம்பெல்லாம் பயத்தில் நடுங்க ஆரம்பித்தது. அவனுக்கு என்ன பேசுவதென்று தெரியவில்லை. அத்துடன் அவனது வார்த்தையை எல்லாம் தட்டு தடுமாறி பேசுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருந்தான். ஆதன் திடீரென்று தனது ஈட்டியை வரவழைத்து அந்த வீரனை குத்தி கொன்றான். அதை பார்த்த மற்ற வீரர்களுக்கு பயம் வந்துவிட்டது. அதை அங்கேயே இருந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த எக்ஸ்பர்ட்கள் அனைவரும் திகைத்து போனார்கள். அப்போது மைதிலியுடன் இருந்த 1-2 வீரர்களும் உயிர் தப்பினால் போதும் என்று பயந்து கொண்டு அங்கிருந்து ஓடிவிட்டார்கள். அப்போது ஆதனின் பார்வை மைதிலியின் மீது பட்டது. அவளுக்கு ஆதன் தன்னை பார்ப்பது தெரிந்ததும் அவளுக்கு பயத்தில் உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பித்தது. ஆதன், நீ என்ன செய்ய போற என்று பயத்தில் கேட்டாள் மைதிலி. நீ சொல்லிதான் உன் ஆளுங்கெல்லாம் என்ன அக்காவை கொல்ல வந்திருக்காங்க. கொல்ல வந்தவனையே என்ன பண்ணிருக்கேன்னு பார்த்துட்டு தானே இருந்த, இப்போ உன்னை என்ன பண்ண போறேன்னு உனக்கு தெரியாதா என்ன என்று கோபத்துடன் அவளை நோக்கி நடந்து சென்றான் ஆதன். அப்போதும் மைதிலியின் தலைக்கணம் அவளை விட்டு போகவே இல்லை. அவள் ஆதனை பார்த்து, நீ மட்டும் என்ன கொன்னா என் அட்டூரியன் உன்னை சும்மாவே விட மாட்டான் பாத்துக்கோ என்று மிரட்டினாள். அது கேட்டதும் ஆதன் சத்தமிட்டு சிரித்துவிட்டு, நீ சொல்றது ரொம்ப வேடிக்கையா இருக்கு, ஏன்னா உங்க இடத்துக்கே வந்து உங்க ஆளுங்களை சம்பவம் பண்ணிட்டு போனேன், அதுக்கப்புறம் அங்கங்க கொஞ்சம் சண்டை நடந்ததும் உங்க வம்சத்தால கொண்டிருக்கேன், அப்பெல்லாம் உன் அட்டோரியன் என்ன பண்ணிட்டான் என்று கேட்டான். அதை கேட்டதும் மைதிலிக்கு கன்னத்தில் பலார் என்று அறை விழுந்தது போல உணர்ந்தாள். ஆதன் இப்போது சொன்னது உண்மைதான். ஏனென்றால் ஆதன் சைகன் வம்சத்து வீரர்களுடன் சண்டை போடுவதும் இறுதியில் அவர்களை ஆதன் கொள்வதும் என்று அவ்வப்போது செய்து கொண்டுதான் இருந்தான். இந்த 2 மாதங்களாகத்தான் ஆதன் அதுபோல் எந்த சம்பவமும் செய்யவில்லை. ஏனென்றால் ஆதன் முதல் மாதம் அந்த மதுரா பாதாள மலையில் அவதிப்பட்டதாலும் 2வது மாதம் அங்கு பல உறவுகளை தனதாக்கி கொண்ட சந்தோஷமாக வாழ்ந்தான் என்பதும் தான் உண்மையாகும். மைதிலிக்கு என்ன சொல்வதென்று தெரியாமல் அங்கு சுற்றியும் பார்த்து கொண்டிருந்தாள். அப்போது ஆதன் மைதிலியை பார்த்து, நான் இப்போ நினைச்சா கூட இந்த ஈட்டியை வச்சு உன்னை குத்தி கொல்ல முடியும், ஆனா நீ எப்போ என் அன்பை விட அட்டூரியன் காசு பணம் அதிகாரம் தான் முக்கியம்னு போனியோ அப்பவே என்னை பொறுத்த வரைக்கும் நீ இறந்துட்ட, அதனால மறுபடியும் உன்னை கொல்ல நான் தயாரா இல்ல, நீ எல்லாம் பெண் இனத்துக்கே ஒரு அசிங்கமான உதாரணம், என் மூஞ்சிலே முழிக்காத போ என்று கூறினான். அதை கேட்டது மைதிலிக்கு மீண்டும் கன்னத்தில் பலார் என்று அறை விழுந்தது போல உணர்ந்தாள். அவள் ஆதனிடம் இருந்து இப்படி ஒரு வார்த்தையை கேட்பாள் என்று கனவில் கூட நினைத்து பார்த்திருக்க மாட்டாள். அத்துடன் அங்கிருந்த எக்ஸ்போர்ட்களுக்கு மத்தியில் ஆதன் தன்னை இப்படி அவமானப்படுத்தி விட்டான் என்பதை அவளால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. இருந்தாலும் அவளால் ஆதனை ஏதும் செய்ய முடியாது என்பதுதான் நிதர்சனமான உண்மையாகும். மைதிலி சிறிது தூரம் சென்றுவிட்டு மீண்டும் திரும்பி ஆதனை பார்த்துவிட்டு அங்கு மலையடிவாரத்தில் அமர்ந்திருந்த அசோகன் மற்றும் அதுல்யாவையும் பார்த்துவிட்டு அங்கிருந்து சென்று விட்டாள். அதன் பிறகு ஆதன் சென்று அங்கிருந்த அசோகன் அதுல்யாவிடம், அண்ணா, அக்கா, மணி, உங்களுக்கு ஒன்றும் பெரிய காயம் இல்லையே என்று கேட்டான். அது கேட்டதும் அந்த மூவரின் கண்களிலும் ஆனந்த கண்ணீர் வந்துவிட்டது.
அவர்கள் ஆதனை பார்த்து, இல்ல ஆதன், எல்லாம் சின்ன சின்ன காயம்தான். இப்போதான் மணி எங்களுக்கு ஹீலிங் மாத்திரை கொடுத்தான். அதை போட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் பரவாயில்ல. நீ எதுக்கும் கவலைப்படாத ஆதன் என்று கூறினான் அசோகன். அதை கேட்ட ஆதன் சிறு புன்னகை செய்துவிட்டு, அப்ப நீங்க 3 பேரும் கொஞ்ச நேரம் ஓய்விடுங்க. அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்க வேண்டியது இருக்கு. அதை கேட்டதுக்கு அப்புறமா பேசிக்கலாம் என்று கூறினான். அதை கேட்டதும் அந்த மூவரும் சரியென்று தலையசைத்து விட்டு அந்த இடத்தில் அப்படியே படுத்து ஓய்வெடுக்க ஆரம்பித்தார்கள். ஆதன் அவர்களுக்கு பாதுகாப்பாக அங்குமிங்கும் நடந்து கொண்டிருந்தான். மறுபக்கம் சோமன் அந்த மாயாஜால வாரியர் லெவல் சக்தியில் இருக்கும் இடத்திற்கு சென்றான். அங்கு அவனை அட்டாக் செய்ய வருபவர்களை எல்லாம் 8வது லெவல் மற்றும் 7வது லெவல் சக்தியில் இருப்பவர்கள்தான். சோமன் ஒவ்வொரு முறை புது வீரர்களை சந்திக்கும் போதும் அந்த சண்டை மிகவும் பெரிதாக நடக்கப் போகிறது. அப்படி நடந்தால் அவன் தனது வில்லம்பு சக்தியை பயன்படுத்தி பார்த்து விடலாம் என்றுதான் எண்ணிக்கொண்டிருந்தான். ஆனால் இவனை தாக்க வரும் வீரர்கள் சோமனின் சாட்டை அடியில் இருந்து தப்பிக்க முடியாத அளவுக்கு தான் முடிவு இருக்கும். எக்ஸ்போர்ட் லெவலில் இருப்பது போல் இங்கு அணி சேர்ந்து ஒருவனை ஒருவர் தாக்குவது என்பது இல்லை என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்றாகும். அப்போது சோமன் அவனது சாட்டையை சுழட்டி கொண்டே நடந்து சென்றான். அங்கு பீமன் வம்சத்து வாரியர் லெவல் சக்தியில் இருப்பவன் வந்து கொண்டிருப்பதை பார்த்த சோமன், ஆகா, பீமன் வம்சத்தால் ஒருத்தன் வர்றான், இவனாவது 9வது வாரியர் லெவல் சக்தியில் இருப்பானா என்று நினைத்து அவனையே பார்த்து கொண்டு சென்றான். அந்த வீரன் 9வது வாரியர் லெவல் சக்தியில் தான் இருந்தான். அவன் சோமனை பார்த்ததும், டேய், நீ ஆதன் கூட எங்க வம்சத்துக்கு வந்து எங்க லோகேஷை அவமானப்படுத்தினவன் தானே என்று கோபமாக கேட்டான். என்ன இவ்வளவு அதிகாரமா கேக்குறான்? நம்ம ஆமான்னு சொன்னா நம்மளையே முழுங்கிடுவானோ? அப்ப இவன் கூட கொஞ்சம் விளையாடிட்டு போவோம், அதுக்கப்புறம் மத்ததை பாத்துக்கலாம் என்று சோமன் நினைத்து விட்டு அந்த வீரனை பார்த்து, ஏன்டா இவ்வளவு ஹைப்பர் ஆகுற? எனக்கு ஆதன்னு யாரையும் தெரியாது. அப்புறம் எப்படி நான் உங்க வம்சத்துக்கு வந்து உங்க ஐயாவை அவமானப்படுத்தியிருப்பேன் என்று கிண்டலாக கேட்டான். அப்படியா? ஆனா அந்த ஆதம் கூட அன்னைக்கு எங்க வம்சத்துக்கு வந்தவன் உன்ன மாதிரிதான் இருந்தான், அதனாலதான் தெரியாம கேட்டுட்டேன் என்று கூறினான் அந்த வீரன். டேய், யார் சொன்னாலும் யோசிக்காம ஆமா போட்டு பழகினவனே, எது உண்மை எது பொய்ன்னு கூட உனக்கு தெரியாம போச்சு போல என்று கிண்டலாக கூறினான் சோமன். அதை கேட்ட அந்த வீரன் சோமன் சொன்னதை குழப்பத்துடன் யோசித்துக் கொண்டிருந்தான். அதை பார்த்த சோமன் தலையில் அடித்துக் கொண்டான். சோமனுக்கு காத்திருக்கும் அதிர்ச்சி என்ன? ஆதன் அசோகனிடம் கேட்கப் போகும் கேள்விகள் என்ன? அடுத்தடுத்து கதைக்களத்தில் காத்திருக்கும் சிறப்பான சம்பவங்கள் என்ன? எபிசோட் 256. ஒரு பக்கம் ஆதன் மைதிலியின் வீரர்களை அலறவிட்டு அனுப்பினான். அதன் பிறகு அசோகன், அதுல்யா மற்றும் மணிகண்டன் மூவரையும் ஓய்வெடுக்க விட்டுவிட்டு அவர்களுக்கு பாதுகாப்பாக நின்று கொண்டிருந்தான் ஆதன். மறுபக்கம் சோமன் அந்த வாரியர் லெவல் வீரர்களை அடித்து துவம்சம் செய்துவிட்டு சந்தோஷமாக நடந்து செல்லும் போது அங்கு ஒரு பீமன் வம்சத்து வீரன் வந்து சோமனை வழிமறித்து நின்றான். அந்த வீரனை சோமன் கிண்டல் செய்து கொண்டிருந்தான். அப்போது அந்த வீரன் சோமன் தன்னை கிண்டல் செய்கிறான் என்று தெரிந்து கொண்டதும் அவனது சுத்தியல் சக்தியை எடுத்து திடீரென்று சோமனை அடித்து பறக்க விட்டான். சோமன் வாயில் இருந்து ரத்தம் வந்து விட்டது. அதை பார்த்த சோமன், ஏன்டா குள்ள கத்திரிக்கா, பேசிட்டு இருக்கும் போதே அடிக்கிறியா? இப்ப வாடா, நீ ஆனான்னு பாத்துக்கலாம் என்று கூறினான். அந்த பீமன் வம்சத்து வீரன் சோமனுடன் சண்டை போட தயாராகி அவனது லைட் சக்தியை எடுத்து சோமனை தாக்கினான். சோமன் அவனை திரும்பி அவனது சக்தியை வைத்து தாக்கினான். இருவருக்குமான சண்டை நெடுநேரம் சென்றது. அதில் சோமனுக்கும் காயப்பட்டு அந்த வீரனுக்கும் காயப்பட்டது. அந்த வீரன் தனது கொக்கு பேட்டில் ஸ்பிரிட்டை எடுத்து சோமனை நோக்கி தாக்கினான். அதை பார்த்த சோமன் அவனது நெருப்பு கோழி ஸ்பிரிட்டை வைத்து தாக்கினான். 2 பறவைகளும் நெடுநேரம் சண்டை போட்டது. சோமனின் நெருப்பு கோழி வெல்ல போகும் நேரத்தில் அந்த வீரன் தனது முழு சக்தியை வைத்து சோமனை தாக்கினான். சோமன் தனது பிரம்பு குச்சியை வைத்து தடுத்து நிறுத்தினான். இருப்பினும் அவனால் அந்த சக்தியை நெடுநேரம் தாக்குப்பிடிக்க முடியாமல் விட்டுவிட்டான். அப்போது அந்த சக்தி சோமன் மீது பட்டு அவன் பறந்து சென்று விழுந்தான். அப்போது அந்த வீரன் சோமனை பார்த்து கிண்டல் செய்து சிரித்துவிட்டு, இப்படி அடி வாங்குறதுக்கு தான் என்ன கிண்டல் பண்ணிட்டு இருந்தியா? என்னையா குள்ள கத்திரிக்கான்னு கிண்டல் பண்ண? இப்ப தெரியுதா இந்த குள்ள கத்திரிக்காவோட சக்தி என்னன்னு என்று கூறினான். அதை கேட்ட சோமன் சிரித்துக் கொண்டே தரையில் இருந்து எழுந்தான். அதை பார்த்த அந்த வீரன், டே என்னடா அதுக்குள்ள எந்திரிச்சிட்ட, அதுவும் சிரிச்சுக்கிட்டே எந்திரிக்கிற, இதுக்கு பின்னாடி ஏதோ விஷயம் இருக்கும் போல இருக்கு என்று பதட்டப்பட்டான். ஆமாடா குள்ள கத்திரிக்கா, இதுக்கு பின்னாடி ஒரு விஷயம் இருக்கு, உனக்கு பின்னாடி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு, கொஞ்சம் திரும்பி பாரு பார்க்கலாம் என்று கூறினான். அதை கேட்டதும் அந்த வீரன் வேகமாக பின்னால் திரும்பி பார்த்தான். அப்போது அந்த கொக்கு ஸ்பிரிட் பறவையை அந்த நெருப்பு கோழி ஸ்பிரிட் தனது சக்தியால் அதை கொன்றுவிட்டு நின்று இருந்தது. அதை பார்த்த அந்த வீரன் அதிர்ச்சியோடு திரும்பி சோமனை பார்த்தான். அப்போது சோமன் அந்த வீரனை பார்த்து, இதுக்கே அப்படி வாய திறந்தா எப்படா, இன்னும் நீ பார்க்க வேண்டியது நிறைய இருக்கு என்று கூறிய அடுத்த நொடி தனது கண்களை மூடி நின்றான்.
அப்போது சோமன் அவனது கைக்கு ஒரு வில்லம்பு வந்தது. அதை சற்றும் தாமதிக்காமல் வானத்தை நோக்கி எய்தான். அப்போது அதை பார்த்த வீரன் வானத்திலிருந்து வரும் ஒரு அம்பை தன்னுடைய சுத்தியல் கொண்டு அடித்து உடைத்து விடலாம் என்று எண்ணிக்கொண்டிருந்த போது அவனுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி காத்து கொண்டிருந்தது. அது என்னவென்றால், அந்த வானத்தில் இருந்த ஆயிரக்கணக்கான அம்புகள் அந்த வீரனை நோக்கி வந்து கொண்டிருந்தது. சோமன் உயிரெடுக்கும் வில்லம்பு புத்தகத்தில் முதல் 5 பாகங்களை படிக்கும் போது அவனால் 400 500 அம்புகள் வரையும் வரவைக்கும் ஆற்றல் பெற்றிருந்தான். ஆனால் அதன் பிறகு ஆதன் இல்லாத அந்த 2 மாதங்களில் மிகவும் கவனமாக பல ஆற்றல் சக்திகளை பயில ஆரம்பித்தான். அதில் ஒன்றுதான் இப்போது அந்த வீரன் அனுப்பிய முழு சக்தியை தாங்கிக் கொண்ட பாதுகாப்பு சக்தி ஆற்றல். பிறகு மற்றொரு சிறப்பான சக்தி தான் இந்த ஒரு அம்பு வானத்தை நோக்கி எய்தால் அது ஆயிரக்கணக்கில் வரும் என்பதாகும். இப்போது ஆதன் இதன் ஆரம்ப கட்டத்தில் இருப்பதால் 1000 அம்புகள் மட்டும் வருகிறது. சோமன் அந்த 2ஆம் பாகத்தில் பயிற்சி எடுத்து மேக்சிமம் பவருக்கு வந்தான் என்றால் பலாயிரக்கணக்கான அம்புகள் வரும் சக்தியை அவனால் செய்ய முடியும். இப்போதும் அவன் அதற்கான பயிற்சியை எடுத்துக்கொண்டுதான் இருக்கிறான். அந்த வீரன் அங்கு ஆயிரக்கணக்கான அம்புகள் தன்னை நோக்கி வருவதை பார்த்துவிட்டு, 9வது லெவல் சக்தியில இருக்க இவன் எப்படி இந்த அளவுக்கு சக்தி ஆற்றல் வச்சிருக்கான்? உண்மையாவே மதுரை அகாடமி பயங்கரமான வீரர்களை தான் உருவாக்கிட்டு இருக்காங்க போல. நம்ம கிட்ட இவன் மாட்டிக்கிட்டான்னு நினைச்சோம், ஆனா இவங்கிட்ட தான் நம்ம செம்மையா மாட்டிக்கிட்டோம் என்று நினைத்து அதிர்ச்சியோடு அந்த அம்புகளை பார்த்து கொண்டிருந்தான். அப்போது சோமன் அந்த வீரனை பார்த்து, என்னடா கத்திரிக்கா, பேசாம அடி வாங்கிட்டு வேற பக்கம் ஓடி போயிருக்கலாம்ல, இப்ப தேவையில்லாத பேசியே போட்டியை விட்டு வெளியே போக போற பாரு, சரி அம்பு பக்கத்துல வந்துருச்சுடா, மறுபடியும் வேற பக்கம் சந்திப்போம் என்று கிண்டலாக கூறினான். அந்த அம்புகள் அனைத்தும் வந்து அந்த வீரனின் உடம்பில் எல்லா பகுதியிலும் குத்தியது. அவனது சுத்தியும் உடைந்து சுக்குநூறாக போனது. இந்த போட்டியில் இருந்து அந்த வீரன் வெளியேறினான். அத்துடன் அவனுக்கு வெளி உலகத்தில் அது உண்மையாக நடந்தது போல தன்னை உலுக்கிக் கொண்டு கீழே விழுந்தான். அவன் உடம்பு முழுக்க வேர்த்து ஊற்றியது. அதை பார்த்து அங்கிருந்த மக்கள் அனைவரும் அந்த வீரனை பார்த்து சிரித்துக் கொண்டிருந்தார்கள். அவன் அந்த மைதானத்தை விட்டே தப்பித்தால் போதும் என்று ஓடிவிட்டான். சோமன் அவனது சக்தியை பார்த்து அவனே வியந்து விட்டு, இந்த சக்தியை பயன்படுத்தி பார்க்கணும்னு தான் ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருந்தேன், அதுக்கு ஒரு குள்ள கத்திரிக்காய் வந்து நம்ம ஆசையை நிறைவேற்றிருச்சு, சந்தோஷம், சரி அப்படியே போவோம், வேற எவனாவது வர்றானான்னு பார்க்கலாம் என்று கூறிவிட்டு மீண்டும் அவனது சாட்டையை சுழற்றி கொண்டே சென்றான். கடந்த வருடம் வாரியர் லெவலில் இருந்த வீரர்கள் அனைவரும் இந்த வருடம் எக்ஸ்பர்ட் லெவல் சக்திக்கு முன்னேறியதால் இந்த முறை வாரியர் லெவல் வீரர்கள் மிகவும் குறைவாகத்தான் இருந்தார்கள். அதாவது எக்ஸ்பர்ட் லெவல் வீரர்கள் 1/3 பங்குதான் வாரியர் லெவல் வீரர்களாக இருந்தார்கள். சோமனும் ஆதனைப் போலவே பல சக்தி ஆற்றலை பயின்று கொண்டு மெல்ல மெல்ல அடுத்த லெவலுக்கு சென்று விடலாம் என்று எண்ணி ஒவ்வொரு ஆற்றல் சக்தியும் ஆழமாக தெரிந்து கொண்டதோடு மேக்சிமம் லெவலுக்கு கொண்டு சென்று கொண்டிருந்தான். மறுபக்கம் அசோகன், அதுல்யா மற்றும் மணிகண்டன் மூவரும் நன்கு ஓய்வெடுத்து பின்னர் காயங்கள் எல்லாம் குணமாகியது. அப்போது ஆதன் அசோகனை பார்த்து, அண்ணா, இவங்க எதுக்கு உங்க 3 பேரையும் அடிக்க வந்தாங்க என்று கேட்டான். ஆதன், நான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்ன மாதிரியே அவங்க எங்களை மட்டும் அடிக்க வரலப்பா. இந்த சைகன் வம்சத்து ஆளுங்க நம்ம மதுரை அகாடமி வீரர்கள் எல்லாத்தையும் தான் அடிச்சு கொன்னுட்டு இருக்காங்க ஆதன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம மதுரை அகாடமி வீரர்கள்ல 3/4 பேரை இவங்கெல்லாம் இப்படி டீம் ஒர்க் பண்ணி தான் கொன்னு வெளியே அனுப்புனாங்க ஆதன் என்று கூறினான் அசோகன். அதை கேட்டதும் ஆதனுக்கு கோபம் வந்து விட்டது. ஓஹோ, இவனுங்க ஜெயிக்கணுன்றதுக்காக இப்படி டீமா சுத்திட்டு நம்ம ஆளுங்களை வெளியேற்றிட்டு இருக்காங்களா என்று நினைத்து அவனுக்கு கோபம் எல்லை மீறியது. ஓஹோ, இவனுங்கெல்லாம் டீம் சேர்ந்து நம்ம அகாடமியை கீழே தள்ள பிளான் பண்ணிருக்காங்க போல இருக்கு. அப்போ நம்ம மட்டும் ஏன் அமைதியா இருக்கணும் என்று ஆதன் அவர்களை பார்த்து கேட்டுவிட்டு அங்கிருந்த அனைத்து மதுரை அகாடமி வீரர்களையும் பார்த்து, அவனுங்க நம்மளை ஒண்ணு சேர்ந்து அடிக்கும் போது நம்ம பிரிஞ்சிருந்து அடிக்கிறது சரி வராது. நீங்க எல்லாரும் வாங்க, நம்மளும் ஒன்னா டீம் சேர்ந்து அந்த சைகன் வம்சத்து வீரர்களை அடிச்சு போட்டியிலிருந்து வெளியே அனுப்பலாம் என்று கேட்டான். அதை கேட்டதும் அங்கிருந்த சிலருக்கு அது சிறப்பான முடிவாக இருக்கிறது என்று எண்ணினார்கள். இருப்பினும் சிலருக்கு ஏதோ ஒரு பதட்டம் ஏற்பட்டது. அவர்களுக்கு ஆதன் மீது நம்பிக்கை இருந்தது. இருப்பினும் சைகன் வம்சத்தில் அட்டோரியன் இருக்கிறான் மற்றும் இளவருமன் வம்சத்தில் நந்தன் என்று மாவீரர்கள் எல்லாம் ஆதனால் சமாளிக்க முடியாது என்று எண்ணினார்கள். ஆதனின் வார்த்தைக்காக அந்த மாவீரர்கள் மற்ற எக்ஸ்பர்ட்களை பகைத்துக் கொள்ள தயாராக இல்லை என்பதுதான் உண்மையாகும். ஏனென்றால் ஆதனின் வார்த்தையை கேட்டு சென்று இறந்து போவதை விட தனித்து போராடி இறந்து போட்டியிலிருந்து வெளியேறுவது மேல் என்று எண்ணினார்கள். அப்போது அங்கிருந்த எக்ஸ்பர்ட்களில் ஒருவன் வந்து, ஆதன், நீ சொல்ற விஷயம் நல்லா இருக்கு, இருந்தாலும் சைகன் வம்சத்தை பகைச்சுக்கிட்டு இங்க நம்ம ஜெயிச்சிடலாம், ஆனா வெளியே போனதும் அவங்க எப்படி நடந்துக்குவாங்கன்னு உனக்கு தெரியும்ல, அதெல்லாம் வேணாம்ப்பா, நாங்க முடிஞ்ச வரைக்கும் போராடுறோம், இல்லனா தோத்துட்டு வெளியே போய்க்கிறோம் என்று கூறினான். அதை கேட்ட ஆதன் சிறு புன்னகை செய்துவிட்டு, உங்க யாரையும் வாங்கன்னு நான் வற்புறுத்த போறதில்லை, எல்லாமே உங்க இஷ்டம்தான் என்று கூறினான்.
அதை கேட்டதும் அங்கிருந்த ஒவ்வொரு எக்ஸ்பர்ட்டும் அடுத்தடுத்து கிளம்பினார்கள். இருப்பினும் அவர்களுக்கு ஆதனின் திட்டம் மிகவும் பிடித்திருந்தது. ஆனால் அவர்கள் உயிர் மீது பயத்தில் இருந்தார்கள். அதனால் ஆதனுடன் கைகோர்க்க விரும்பவில்லை. அதிலும் சில எக்ஸ்பர்ட்கள் வந்து ஆதனுடன் சேர்ந்து டீமாக இணைந்து கொண்டார்கள். இதுவும் அந்த சைகன் வம்சத்து வீரர்களிடமிருந்து தங்களை தற்காத்துக் கொள்ளத்தான் இணைந்தவர்களே தவிர ஆதனின் கோபம் அந்த எக்ஸ்பர்ட்கள் யாருக்கும் இல்லை என்பதுதான் உண்மையாகும். அதன் பிறகு ஆதன் அந்த டீமோடு இணைந்து சென்று சைகன் வம்சத்து வீரர்கள் அனைவரையும் கொன்று குவித்துக் கொண்டிருந்தான். அந்த மாய இடத்திற்கு வெளியே சைகன் வம்சத்து வீரர்கள் பலரும் அடுத்தடுத்து கண்விழித்துக் கொண்டிருந்தார்கள். அதாவது அவர்கள் போட்டியில் இருந்து வெளியேற்றப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். அங்கு தனது வம்சத்து வீரர்கள் அடுத்தடுத்து வெளியேற்றப்பட்டுக் கொண்டிருப்பதை பார்த்த தனகிநாதன், யார் என் வம்சத்து ஆளுங்களை இப்படி அடுத்தடுத்து வெளியே அனுப்பிட்டு இருக்கிறது என்று நினைத்து கோபப்பட்டார். அந்த மாய இடத்தில் நேரம் செல்ல செல்ல அங்கு பல சண்டைகள் நடைபெற ஆரம்பித்தது. அத்துடன் எல்லா வம்சத்து வீரர்களும் ஒரு அணியாக திரண்டு சண்டை போட ஆரம்பித்தார்கள். அப்போது கொத்து கொத்தாக ஒரு வம்சத்து வீரர்களும் போட்டியில் இருந்து வெளியேற்றப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். சைகன் வம்சத்து வீரர்களும் ஆங்காங்கே மற்ற வம்சத்து வீரர்களை கொன்று அந்த போட்டியில் இருந்து வெளியேற்றிக் கொண்டுதான் இருந்தார்கள். இருப்பினும் அவர்களது முதல் கவனம் மதுரா அகாடமி வீரர்கள் மீதுதான். அப்போது ஒரு சில சைகன் வம்சத்து வீரர்கள் மதுரா அகாடமியை சேர்ந்த 2 வீரர்களை கொன்றுவிட்டு வந்தார்கள். மறுதிசையிலிருந்து ஆதன் அவனது வீரர்களுடன் வந்து கொண்டிருந்தான். ஆதனை பார்த்த அந்த சைகன் வம்சத்து வீரர்கள், நாங்க பல பேரை கொண்டு ரொம்ப டயர்டா வந்திருக்கோம், அதனால நீங்களே இந்த போட்டியில இருந்து வெளியே போய்க்கோங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது, இல்லைன்னா நாங்க உங்களை சித்திரவதை பண்ணி கொள்ள வேண்டியதா இருக்கும் என்று கூறினான். ஆதன் சைகன் வம்சத்து வீரர்களைத்தான் தேடி சென்று கொண்டிருந்தான். அது தெரியாமல் அவர்கள் அவனை பார்த்து திமிராக பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆதன் அந்த வீரர்களை பார்த்து, அதேதான் நானும் சொல்றேன், நான் யாருன்னு தெரியாம, நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியாம வந்து நீங்க எல்லாரும் வார்த்தையை விட்டுக்கிட்டு இருக்கீங்க. சொல்றதை கேளுங்க, நீங்களே இந்த போட்டியில இருந்து வெளியே போய்க்கோங்க என்று எச்சரித்தான். நீ யாரா வேணாலும் இரு, எங்க ஒரே எண்ணம் இந்த மதுரை அகாடமி வீரர்களை கொல்லணும், அதுதான், அதனால நாங்க சொல்றதை நீ கேளு என்று கூறினான் அந்த சைகன் வம்சத்து வீரன். அதை கேட்ட அதன் சிறு புன்னகை செய்துவிட்டு, சரி, நம்ம இப்படியே மாத்தி மாத்தி பேசிட்டு இருந்தா சரிப்பட்டு வர, அதனால் 2 பேரும் சண்டை போட்டு பார்த்துக்கலாம் வாங்க என்று கூறினான். அதை கேட்டதும் அந்த வீரர்கள் சரியென்று ஒப்புக்கொண்டு நின்றார்கள். அப்போது ஆதன் அங்கிருந்த அவனது படை வீரர்களை பார்த்து, நீங்க எல்லாரும் இங்கே இருங்க, இவன்களை போட்டியை விட்டு வெளியே அனுப்பிட்டு வர்றேன் என்று கூறினான். அதை கேட்டு அங்கிருந்த அனைவரும் சரியென்று தலையசைத்தார்கள். அப்போது ஆதன் அவனது சக்தி ஆற்றலை வெளியெடுத்துக் கொண்டிருந்தான். நீ தேவையில்லாம எங்க கூட சண்டை போட்டு உயிரை விட போறேன்னு நினைக்கிறேன் என்று கூறினான் சைகன் வம்சத்து வீரன். அதை கேட்ட ஆதன் எந்த பதிலும் சொல்லாமல் அவனது சக்தி ஆற்றலை எடுத்து அங்கிருந்த ஒரு எக்ஸ்பர்ட் மீது தாக்கினான். அந்த சக்தி அந்த வீரன் மீது பட்டதும் அவன் உடல் வெடித்து இறந்தான். அத்துடன் அந்த போட்டியில் இருந்தும் வெளியேற்றப்பட்டான். அதை பார்த்து அங்கிருந்த ஆதனுடன் வந்த வீரர்களும் அதிர்ச்சி அடைந்தார்கள். அந்த சைகன் வம்சத்து வீரர்களும் பேரதிர்ச்சி அடைந்தார்கள். நீ எங்க சைகன் வம்சத்து வீரர்களை கொன்னு தப்பு பண்ணிட்ட, இதுக்கு நீ கண்டிப்பா பதில் சொல்லி ஆகணும்டா என்று கோபத்தில் கூறினான் சைகன் வம்சத்து வீரன். அந்த வீரர்கள் அனைவரும் அதிகபட்சம் 3வது எக்ஸ்பர்ட் லெவல் சக்தியில் தான் இருக்கிறார்கள். ஆதனின் சக்தி லெவல் 3வது எக்ஸ்பர்ட் லெவல் சக்திக்கு முன்னேறிய பிறகு அவன் 5வது எக்ஸ்பர்ட் லெவலில் இருப்பவனையே பந்தாடும் அளவிற்கு அவனிடம் சக்தி இருக்கிறது. அப்படி பார்க்கும்போது அவனுக்கு 3வது லெவல் எக்ஸ்பர்ட் சக்தி ஒன்றும் பெரிய பொருட்டே இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அதை கேட்ட ஆதன், நீ சண்டை போடலான்னு ஒத்துக்கிட்ட, அடுத்த நிமிஷம் உங்க ஆள் ஒருத்தனை முடிச்சுட்டனா, நான் எல்லாத்துக்கும் தயாரா தான் வந்திருக்கேன். நான் சொன்ன மாதிரி நான் ஒருத்தனை அடிச்சு துவம்சம் பண்ணிட்டேன். இப்போ உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன், நீ என்னை அட்டாக் பண்ணு, உன் சக்தி வலிமையானதா இருந்தா என்னை கொன்னுக்கோ, ஆனா தப்பி தவறி நான் தப்பிச்சிட்டேன்னா உங்க எல்லாரையும் கொன்றுவேன், இதுவே மனசுல வச்சுட்டு அட்டாக் பண்ணு என்று சவால் விட்டான். அதை கேட்ட சைகன் வம்சத்து வீரர்கள் தங்கள் பலம் தெரியாமல் ஆதன் முட்டாள்தனமாக முடிவெடுத்து விட்டான் என்று எண்ணிக்கொண்டிருந்தார்கள். அப்போது அவர்களுடன் இருக்கும் ஒரு வீரன் அந்த அட்டாக் செய்ய போகும் வீரனை பார்த்து, மச்சான், அவன் இவ்வளவு தில்லா சொல்றான்டா, ஒருவேளை வெயிட் கையா இருப்பான்டா, கொஞ்சம் பார்த்து யோசிச்சடிடா, ஏன்னா நம்ம சுரேஷ் உடம்பு வெடிச்சு செதறி போட்டியில இருந்து வெளியே போனத கண்ணு முன்னாடி பார்த்திருக்கோம்ல, அதனால தான்டா சொல்றேன் என்று கூறினான். அதை கேட்டு அங்கிருந்த மற்ற சைகன் வம்சத்து வீரர்கள் அனைவரும் அந்த வீரனை கோழை என்று பயந்து விட்டான் என்றும் கேலி செய்தும் கிண்டல் செய்து கொண்டிருந்தார்கள். அப்போது அவர்களுக்கு அறிவுரை சொன்ன வீரன் தனது வாளை எடுத்து தனது கழுத்தை அரித்துக் கொண்டு அவனே போட்டியிலிருந்து வெளியேறிவிட்டான். அதை பார்த்த ஆதன், சேரக்கூடாத இடத்துல சேர்ந்தா நம்ம கிட்ட திறமை இருந்தாலும் அது வேஸ்டா தாண்டா போகும், சரி நம்ம என்ன பண்றது என்று நினைத்து அந்த வீரனுக்காக வருத்தப்பட்டான். அப்போது அங்கிருந்த அனைவரின் முழு சக்தியையும் ஒன்று திரட்டி ஆதனை நோக்கி தாக்க தயாரானான் அந்த வீரன். ஆதன் அந்த சக்திகளை பார்த்து சற்றும் பயப்படாமல் நின்று கொண்டிருந்தான். ஆதன் அந்த வீரர்களை என்ன செய்ய போகிறான்? ஆதன் சந்திக்க போகும் வீரன் யார்?
அடுத்தடுத்து கதைக்களத்தில் காத்திருக்கும் சுவாரஸ்யமான சம்பவங்கள் என்ன?